ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க மேரிலாண்ட் ஸ்டேட்ல பிரின்ஸ் ஜார்ஜ்ங்கிற ஒரு கவுண்டி இருக்கு. அந்த கவுண்டில லாரல்ங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. ரொம்ப சின்ன ஊர், மக்கள் தொகையும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே எல்லாரையும் தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பரிச்சயமா இருக்கிற ஒரு சின்ன அழகான ஊர். கிரைம்ங்கிறது ரொம்ப 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 ரேரா நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஒரு தம்பதிகள் இருந்துட்டு இருக்காங்க. டீனாங்கிற 45 வயசு பெண்ணும் ஜேம்ஸ்ங்கிற 42 வயசு நபரும் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த டீனாவோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்க கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு இந்த ஜேம்ஸ்ங்கிற நபர் கூட லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. பட் இந்த டீனாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 26 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஜாஸ்மின்ங்கிற பேரு. அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு செரிபரல் பால்சி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வியாதி இருந்திருக்கு. இந்த வியாதியை பத்தி சொல்லணும்னா இது ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர். அதாவது நம்ம மனுஷனோட வளர்ப்புல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளோட பிரெயினோட டெவலப்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி செரிபரல் பால்சினால அஃபெக்ட் ஆனவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் முழுவதுமாக அஃபெக்ட் ஆகும். இந்த வியாதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. சில பேருக்கு கண்டிஷன் எப்படி இருக்கும்னா நார்மலாக இருக்கும். இவங்க இன்டெலிஜென்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்க நார்மலாக ஒரு மனுஷங்க என்ன பண்ணுவாங்களோ படிப்பாங்க, அவங்களால டிவி பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், பேச முடியும், ஒரு நார்மல் மனிதர் மாதிரி இருப்பாங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்களால நடமாட முடியாது. அவங்களோட தசைகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அவங்க வீல் சேர்ல இருக்கிற மாதிரி ஒரு டைப். ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் வீல் சேர்ல இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திங்கிங் நல்லா இருந்தா கூட அவங்களால பேச முடியாது. மற்றபடி எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது பேசினா புரிஞ்சுப்பாங்க. பட் அவங்களால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நடக்கவும் முடியாது. பட் இதுல 3வது கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகவும் எக்ஸ்ட்ரீமான மோசமான கண்டிஷன். அவங்களால தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ண முடியாது. மற்றவங்க ஏதாவது பேசினாங்களா அப்படிங்கிறதையும் 100% உணர முடியாது. நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, சரியா உணரவும் முடியாது. ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனவங்களை கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3வது ஸ்டேஜில் இருக்கிற வியாதியில தான் இந்த டீனாவோட பொண்ணு 26 வயசு ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு காதலர் கூட இருந்தா கூட தன்னோட பொண்ணை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் எதுக்காக இந்த வியாதியை பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன்னா, அது இந்த கிரைம்ல எவ்வளவு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வேலை பார்க்குறாங்க, அவங்க காதலர் ஜேம்ஸுங்கிற நபரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற 26 வயசு பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்போ என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த நர்ஸ் எப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 9:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. 2 நர்சஸ் வேலைக்கு வருவாங்க. ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்புறம் மதியத்துலேருந்து இவங்க வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இன்னொரு நர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீக் டேஸில் ஃபுல்லாக 2 நர்ஸை வச்சு தன்னோட பொண்ணை பார்த்துக்கிறாங்க. வீக்கெண்டில் இவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை ஓரளவு என்னதான் கஷ்டமாக இருந்தால் கூட சந்தோஷமாக போயிட்டு இருக்க இந்த டயத்தில் மே மாதம் 2ஆம் தேதி 2013ஆம் வருஷம் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற நர்ஸு காலையில் 8:30 மணிக்கு அவங்க வீட்டு வாசலில் நின்று காலிங் பெல் அடிக்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கதவை தட்டி பார்க்குறாங்க, அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டீனான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க காதலர் ஜேம்ஸை கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த வேலைக்கு வர நர்ஸுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த நர்ஸ் வந்தாதான் அவங்க வேலைக்கு கிளம்பி போக முடியும். ஸோ எப்பவுமே சரி இந்த நர்ஸ் வர்றதுக்காக டோரை ஓப்பன் பண்ணியே வச்சு காத்திருப்பாங்க. வந்தவன குட் மார்னிங் சொல்லி வெல்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னடானா கதவையே திறக்கலையேன்னு இந்த நர்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்படி வீட்டை சுற்றி வர்றாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேக் டோர் இருக்கு. அந்த பேக் டோர் இப்படி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பேக் டோர் அக்சசபிளாக இருக்கு. ஃப்ரண்ட்டில் டோர் லாக் ஆயிருக்கு. இப்போ அந்த பேக் டோர் வழியா உள்ள போறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு. அப்போ அந்த டீனா ஜேம்ஸ்னு மாறி மாறி கூப்பிடுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜாஸ்மின் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆப்வியஸ்லி அந்த பொண்ணால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ மெதுவாக மாடிப்படி ஏறி மேலே போறாங்க. எப்பவுமே சரி மாடியில் இருக்க பெட்ரூம்ல தான் ஜாஸ்மின்ங்கிற அந்த பொண்ணு இருக்கும். இந்த நர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஜாஸ்மினை டேக் கேர் பண்ணிக்கிறதுனால அந்த பெட்ரூம்ல தான் அவங்க வேலையே இருக்கும். இப்போ அந்த நர்ஸும் அப்படி மெதுவாக ஏறி போறாங்க. அந்த பெட்ரூமோட வாசல்ல போகும்போதே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றாங்க. அந்த பெட்ரூம் கதவோட லாக் இருக்குல்ல, அந்த பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. அப்படி மெதுவா கதவை திறந்தாங்கல்ல, அந்த பெட்ரூமை கலைஞ்ச நிலையில இருக்கு. எங்க பார்த்தாலும்
ரத்தமா இருக்கு. உண்மையிலே புரியல என்ன நடந்திருக்குன்னு உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த பெட்டில் இந்த பக்கம் டீனாவோட சடலத்தையும் இந்த பக்கம் ஜேம்ஸுங்கிற அவங்க காதலரோட சடலத்தையும் பார்த்துட்டு வீறிட்டு கத்திட்டு வெளியில ஓடி வராங்க. அந்த டயத்தில் அந்த ஜாஸ்மின்கிற பொண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது அதை பார்க்கணும் கூட இவங்களுக்கு தோணலை. அப்படி பயந்துட்டு ஓடி வராங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உதவிக்கு வராங்க. உடனே 911க்கு கால் பண்றாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உள்ள வராங்க. பிகாஸ் இந்த கம்யூனிட்டியில் இந்த மாதிரி கிரைம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வரும்போதே முன் கதவு உள்புறமா சாத்தப்பட்டிருக்கு. எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. அதே டயத்தில் பின்புற கதவு வழியாக தான் அந்த கொலைகாரன் வெளியில போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுவும் உடைக்கப்படலை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ் நோட் பண்ற விஷயம். பட் அந்த பெட்ரூம் கதவை பார்க்கும்போது பெட்ரூம் கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் யாரோ ஒரு நபர் உள்ள போயிருக்காங்க, பெட்ரூம் கதவை லாக் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த கொலைகாரன் காலாலி எத்தி அந்த பெட்ரூம் லாக்கை உடைச்சிட்டு தான் உள்ள போயிருக்கான். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்படி பெட்ரூமுக்கு உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாக எல்லா பொருளும் கலைஞ்ச நிலையில் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒருத்தவங்க உயிருக்கு போராடி இருக்காங்க, ஒருத்தன் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெட்ரூமில் பல வித்தியாசமான பொருட்களை பார்க்குறாங்க. கிச்சனில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு சப்பாத்தி போறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற நான்ஸ்டிக் தவா வந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த பெட்ரூமுக்கு சம்பந்தம் இல்லாத பல பொருட்கள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட உடல் இந்த பக்கம் இருக்குது. அப்போ அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரோட உடலையே பார்த்துட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் பெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற டீனாவோட உடலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 டைம் கத்தியால குத்திருக்காங்க. தலையில பல இடத்துல கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கழுத்தை நெரிச்சதுக்குரிய தடயமும் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது அவங்க நெத்தியில ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துல EVE அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து அப்படியே தழும்பா அச்சு மாதிரி பதிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் அந்த கொலைகாரன் ஏதோ ஒரு ஆயுதத்தை பத்தி இவங்களை தாக்கி இருக்கான். நெத்தியில தாக்கும்போது அந்த ஆயுதத்தில் இருக்க லெட்டர் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, EVE. சரி, ஓகே, இது என்னன்னு அப்புறம் பார்ப்போம்னு பார்க்குறாங்க. ஸோ டீனாவோட இறுதி நிமிடம் அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தா அவங்க காதலர் இருக்கான். அவரையும் வந்து கத்தியால் குத்தி அவ்வளோ தூரம் தலையில் நிறைய பொருட்களை வச்சு அடித்து மண்டையை உடைச்சே கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையாக இருக்கு. அப்போ இந்த காதலர்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்க பெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன பெட் இருக்கு. அந்த பெட்டில் தான் உடல்நிலை சரியில்லாத இவங்களோட 26 வயசு பொண்ணு ஜாஸ்மின் படுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே படுத்திருக்காங்க. மேல ஒரு பெட்ஷீட் பொருத்தப்பட்டிருக்கு. போலீஸோட அனுமானம் என்ன, இந்த பெண்ணையும் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே போலீஸுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. என்னடா இது, உடல்நிலை சரியில்லாத பொண்ணை போய் இப்படி பண்ணியிருப்பாங்களேன்னா அந்த பெட்ஷீட் அப்படி ரிமூவ் பண்ணி பார்த்தாங்கல்ல, போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு படுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல ஒரு சிறு காயம் கூட இல்லை, அப்படியே உயிரோட இருக்காங்க. அதை பார்த்தவனே போலீஸுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு, ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் திங்க் பண்ணி பாருங்க, இவ்வளவு கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு. இதே பெட்ரூம்ல வச்சு 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணை மட்டுமே உயிரோட விட்டுருக்கான். அப்போ அவங்க இந்த வழக்குல எவ்வளவு முக்கியமான ஐ விட்னஸா பார்க்கப்படுவாங்க. இப்போ உடனே அந்த பெண்ணோட உடல்நிலை கருதி போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிகாஸ் இந்த சூழ்நிலையில் அவங்க இங்கே இருக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அங்க நர்சஸ் எல்லாமே இந்த ஜாஸ்மின்ங்கிற பெண்ணை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸோட முதல் அனுமானம், இவங்க 2 பேத்தையும் கொலை செஞ்ச அந்த கொலைகாரன் இவங்களுக்கு தெரிஞ்ச நபராக தான் இருந்திருக்கான். அவனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இதுதான் போலீஸ் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தியரியும் திங்க் பண்ணுவாங்க. சரிப்பா, இப்படி வச்சுக்கலாம், ஒண்ணு அவன் தெரிஞ்சவனா இருக்கலாம், நம்பி வீட்டுக்கு விட்டுருக்கான். பட் சில கேசஸ் எப்படி இருக்கும்னா, கணவன் மனைவி இருப்பாங்க, 2 பேத்துக்குள்ளே கடுமையான சண்டை வரும். ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் தாக்கி கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி ஸ்பௌஸை கொலை பண்ணிட்டோமே அவரே தற்கொலை பண்ணிப்பாரு. இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் நடந்திருக்கு. பட் இந்த கேஸை பார்க்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அதுக்குரிய காரணம் என்னன்னா, இவங்க 2 பேர் உடம்புலையும் நிறைய கத்தியால குத்தின காயம் இருக்கு. 2 பேரோட தலையிலையும் ஒரு கடினமான பொருளை வச்சு தாக்கியிருக்காங்க. ஸோ இதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்ணியிருக்கலாம். பட் அந்த நபரே அவருக்கு எப்படி இதை பண்ணியிருக்க முடியும்? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும், இந்த காயத்தோட நேச்சரை வச்சு பார்க்கும்போதும், இந்த 2 பேரையும் கத்தியால குத்துனது ஒரு 3வது நபர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ ஒருத்தரை நம்பி வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க, இவங்க கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பேக் டோர் வழியா தப்பிச்சு போயிருக்கான். இதுதான் போலீஸோட முதல் கட்ட விசாரணையில அவங்களோட பெஸ்ட் கெஸ் அண்ட் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம்ல மட்டும்தான் கலைஞ்ச நிலையில இருக்கு. மற்றபடி அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் அப்படியே இருக்கு. அவங்க விலையுயர்ந்த பல பொருட்களை இன்னொரு பெட்ரூம்ல வச்சிருக்காங்க, அது திருடு போல. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொருளும் திருடு போல. அப்படிங்கிறதுனால இதுக்குரிய மோட்டிவ் என்ன? கண்டிப்பா ராபரி கிடையாது. அதுல போலீஸ் 200% உறுதியா இருக்காங்க. அதுக்குரிய காரணம் ஒன்னு, ராபரி நடக்கல. ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட அந்த விதம், இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு வெறி கொண்டு கீழே கிச்சன்ல போய் ஒரு தவா எடுத்துட்டு வந்து தலையில அடிச்சு இவ்வளவு தூரம் கொடுமையா கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா அவனோட நோக்கம் இந்த வீட்டுல திருடனுங்கிறதுக்காண்டி இல்ல, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கண்டிப்பா கொலை பண்ணியே ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் வந்திருக்காங்கிறத மட்டும் போலீஸால உணர முடியுது. சோ இந்த கேஸ்ல மிக மிக முக்கியமான ஐ விட்னஸ் உயிர் பழச்ச அந்த 26 வயசு பொண்ணு தான். பட் என்னதான் அந்த கொலைகாரன் இந்த பெண்ணை உயிரோட விட்டுட்டு போனா கூட அதுக்குரிய காரணம் என்ன? ரெண்டு பேரை கொலை பண்ணிருக்கான். இந்த பொண்ணு பார்த்திருக்குமே, இது நம்மளுக்கு நாளைக்கு காட்டி கொடுத்துறாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்குல்ல. இவ்வளவு இருந்தும் அந்த பொண்ணு அவன் உயிரோட விட்டுட்டு போயிருக்கானா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அந்த கொலைகாரனுக்கு இந்த பெண்ணோட உடல்நிலையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு என்னதான் இதை கண்முழிச்சு பார்த்தா கூட போலீஸ் கிட்ட தன்னை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது அந்த கொலைகாரனுக்கு நல்லா உறுதியா தெரிஞ்சதுனால தான் ஜாஸ்மின்ங்கிற உடல்நிலை சரியில்லாத இந்த 26 வயசு பொண்ணை உயிரோட விட்டுட்டு போயிருக்கான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? கொலை பண்ண கொலைகாரன் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபரா இருக்கணும். அவனுக்கு இந்த தம்பதிகளை பத்தியும் அந்த வீட்டில் இருக்க 26 வயசு பொண்ணோட உடல்நிலை பத்தியும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணை உயிரோட விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இந்த வழக்கை தீர்க்கணும் அப்படின்னா அந்த 26 வயசு பொண்ணு வாயை திறந்து பேசணும். இல்ல அவங்க வாய் திறந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க உடல்நிலை கருதி அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி யாரு அவங்க அம்மா அந்த காதலரையும் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த பொண்ணு தான் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய ஐ விட்னஸா பார்க்கப்படுது. அப்போ போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க? அந்த பொண்ணு ரெக்கவர் ஆக வரைக்கும் வெயிட் பண்றாங்க. எப்ப ரெக்கவர் ஆனாலும் அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு கிட்ட இருந்து தகவல் வாங்குறதுக்காக போலீஸ் ஆபீசர் துடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜாஸ்மின்ங்கிற இந்த பெண்ணு கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதா. இவ்வளவு பெரிய கிரைம்ல ஒரு பெண் உயிரோட, அதுவும் ஐ விட்னஸ் உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். அப்படி ஜாஸ்மின் என்னதான் உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட அந்த கொலைகாரனை பத்தியான தகவலை போலீஸ் கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல இருக்க மேரிலாண்ட்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த தம்பதிகளுக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்களை யாரு கொலை பண்ணா, எதுக்காக அவன் ஜாஸ்மினை உயிரோட விட்டுட்டு போனா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு முழு நீள ஹாலிவுட் திரைப்படம் பார்த்த அனுபவத்தை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்களோட முதல் கட்ட விசாரணையில அந்த கிரைம் சீன்ல இருக்கிற பல தடயங்களை கலெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொலை எப்ப நடந்திருக்கலாம் அப்படிங்கிற டைம் லைன் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. நம்மளுக்கே தெரியும் எந்த கொலை வழக்கிலையும் எப்ப எக்ஸாக்டா கொலை நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டைம் லைனை ஒர்க் அவுட் பண்ணாதான் ஒரு சஸ்பெக்டை உள்ள கொண்டு வரும்போது அவன் அந்த கொலை நடந்தப்ப எங்க இருந்தான் அப்படிங்கிற விசாரணை பண்ண முடியும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாஸ்மின்கிற இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக 2 நர்சஸ் வருவாங்க. காலையில் 8:30 9:30 நைட்டு 9:30 மணி வரைக்கும் அந்த வீட்டில் நர்சஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அவங்க காதலரும் அந்த பொண்ணை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ 9:30 மணி வரைக்கும் அன்னைக்கு நர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுனால மறுநாள் காலையில் 8:30 மணிக்கு நர்ஸ் வந்ததுனால ஸோ நைட்டு 9:30 மணிலேருந்து காலையில் 8:30 மணிக்குள்ள இடைப்பட்ட இந்த டயத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டால் எந்த சத்தமும் எங்களுக்கு பெருசாக கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே ஜாஸ்மின் வாயை திறந்து பேசினாலோ இல்லை சைகையில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாதான் இந்த கொலைகாரன் யாருங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியும். பட் ஜாஸ்மின் கிட்ட எல்லாராலும் பேச முடியாது. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான அந்த பெண்ணை பத்தியான உடல் மொழியை நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜாஸ்மின் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை யாரு பண்ணுவா? அவங்க அம்மா பண்ணுவாங்க. இப்ப அவங்க உயிரோட இல்ல.
அப்போ அந்த வீட்டு வேலைக்கு வர நர்சஸ் பண்ணுவாங்க. அதில் சம்பந்தப்பட்ட அந்த நர்ஸை கூப்பிடுறாங்க. ஜாஸ்மினை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம பேசுறது பாதி புரியும் பாதி புரியாது. அவங்களுக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டியில், பட் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவங்களால பேச முடியாது. சில சமயம் கண்கள் மூலமாக சைகை கொடுப்பாங்க, பல சமயம் ஸ்மைல் பண்ணுவாங்க, அவ்வளோதான் சார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி காலைல வீட்டுக்கு போவேன், ஹாய் ஜாஸ்மின், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங் டியர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவாங்க, அவ்வளோதான் சார். மற்றபடி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தாங்கிற மாதிரி தான் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, ஓகே உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல, பட் யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் நடந்து வந்திருப்பீங்களா ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே சந்தேகப்படும்படியா ஒரு 3வது நபரையோ இல்லை சந்தேகப்படும்படியா ஏதாவது காரோ ஏதாவது பார்த்தீங்களான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. பட் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இல்லை சார் சந்தேகப்படும்படியா எதுவுமே நடக்கல, மறுநாள் காலையில் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறதே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. இப்போ அடுத்தபடியா போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க, ஏதாவது தடயம் கிடைக்குமானே. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டு பாத்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வாஷ் பேஷன்ல ஒரு கத்தி இருக்கிறத பார்க்கறாங்க. ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தியில எந்த ரத்த கரையும் இல்லை. பட் அந்த கத்தியை வந்து ஒரு தடயமா எடுத்து வச்சுக்கிறாங்க. மேபி இதை வச்சு அந்த கொலைகாரன் இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ரத்த கரைகளை அவன் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தடயத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை இவ்வளவு கொடூரமாக ஒருத்தன் கொலை பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு தடயத்தை போலீஸுக்கு விட்டுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சின்ன கத்தியை வச்சு அவங்கள மாறி மாறி குத்தும் போது அவனோட உடம்புலையும் சின்னதா ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா பிளட் சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. அதுல அந்த கொலைகாரனுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிளட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா சாம்பிளையும் எடுத்துட்டு இப்போ ஃபைனலாக கிச்சனுக்கு வராங்க. அந்த கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 4 பீர் கேன் இருக்கு. அதாவது ரீசெண்டாக யாரோ பீர் சாப்பிட்டுட்டு அந்த கேனை வந்து உள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்ச நேரம் அந்த பீர் கேனையே பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தம் 4 கேன் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு சின்ன கிளாத் இருக்கு, ஒரு துணி இருக்கு. அந்த துணிக்கு மேலே தான் இந்த 4 பீர் கேனையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், யாரோ ஒரு நபர் அந்த கிளாத் ஒரு சின்ன துணியை யூஸ் பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே இந்த பீர் கேனை போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் துணியை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பீர் கேனை போட்டிருக்காங்க. அந்த துணியை போலீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இந்த நர்சஸ்லாம் யூஸ் பண்ணுறது துணி, அதாவது டிஸ்போசபிள் கிளாத்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாஸ்மினை பார்க்கறதுக்காக வந்த நர்ஸு இந்த டிஸ்போசபிள் கிளாத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை டஸ்ட்பின்ல போட்டு போயிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த கிளாத் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதாவது நைட்டு 9:30 மணிக்கு முன்னாடி அந்த நர்ஸ் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 4 பீர் கேன் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கவங்களாம் பீர் சாப்பிட்ருக்காங்க, அந்த கேன் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த 4 பீர் கேன்ல மேபி ஏதாவது ஒரு பீர் கேன் அந்த கொலைகாரன் குடிச்சதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அந்த 4 பீர் கேனையும் எடுத்துட்டு டெஸ்டிங்காக அனுப்புறாங்க. நம்மளுக்கு தெரியும், அதை ஓப்பன் பண்ணி இப்படி குடிக்கும் போது அதுல யாரு குடிச்சாங்களோ அவங்களோட எச்சில் இருக்கும், அதுல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடியும். அப்படி இந்த 4ஐயும் செக் பண்ணி பார்க்கும்போது 3 விதமான டிஎன்ஏ கிடைக்குது. ஒன்னு கொலை செய்யப்பட்ட டீனாக்கு சொந்தமானது, இன்னொன்னு கொலை செய்யப்பட்ட அவங்க காதலர் ஜேம்ஸுக்கு சொந்தமானது. பட் 3வது கிடைச்ச டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியல. மேபி அதுதான் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கு. ஒரு நெருக்கமான நபர் வந்திருக்கான், அவனுக்கு பீர் கொடுத்திருக்காங்க, அவன் தான் இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரியுது. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பீர் கேன்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு செக் பண்றாங்க. இப்படி பிடிச்சிட்டு தானே நம்ம குடிப்போம், அப்ப கண்டிப்பா அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த வழக்குல ஒரு மிக மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஓகேப்பா, இவ்வளவு தடயம் கிடைக்குது, சஸ்பெக்ட் இருந்தா தானே இந்த தடயத்தை மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். அப்ப போலீஸ் திங்க் பண்றாங்க, டீனா கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க காதலரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம், இவங்க 2 பேத்துக்கும் யாருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, அதுவும் இந்த 2 பேத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கணும், நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்களா, அப்ப யாரா இருக்குன்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீனாக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட திருமணம் ஆயிருக்கு, கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேம்ஸ்ங்கிற நபரோட ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கணவர் யாருன்னு விசாரிக்கிறாங்க. அந்த கணவரோட பேரு ஜே
அப்படின்னு தெரிய வருது. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவரை விசாரணைக்காக கூட்டிட்டு வர்றாங்க. அவர் சொல்றாரு, சார் என்னோட மனைவி இறந்தது எனக்கு தெரியும், அவங்க இறந்த அன்னைக்கு காலையிலே எனக்கு தெரியும் சார். பிகாஸ் அந்த நர்ஸு வந்து இவங்க வீட்டு கதவை தட்டி தட்டி பார்த்து திறக்கலன்னு அந்த நர்ஸுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ நான் உடனே கிளம்பி வந்தேன். அப்போ தான் வந்து போலீஸ் வந்து இந்த உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்போ கிரைம் சீனில் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எப்போ நர்ஸு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். உங்கள் மனைவி கொலை செய்யப்பட்டப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கிறாங்க. சார் நான் அன்னைக்கு காலையில் வேலைக்கு போனேன், சாயங்காலம் ஒரு 6-7 மணி இருக்கும் வந்தேன் சார். வீட்டில் டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு நானே படுத்து தூங்கிட்டேன் சார். 10 மணிக்கெலாம் நான் படுத்துட்டேன் சார். மறுநாள் காலையில் இந்த நர்ஸு ஃபோன் பண்ணப்போ தான் நான் எழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கணவர் சொல்கிறாரு. ஜென்ரலாக இந்த மாதிரி கிரைமில் அலபைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வந்து இங்கே இல்லை, என்னோட வீட்டில் தான் இருந்தேன்னு இவர் சொல்கிறாரு. அப்படின்னா நீ அந்த வீட்டில் தான் இருந்த அப்படிங்கிறத ஒருத்தர் பார்த்துருக்கணும், அதை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் அலபைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி சொல்லலாம், என் கணவர் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாருன்னு. பட் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இவர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தனியாக தான் இருக்காரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சரி நீங்கள் தான் வீட்டில் தனியாக இருந்தீங்கிறீங்க, அதை யாரால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் ஏன் கூட இதே கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு சார். ஆனால் அவர் அன்னைக்கு வேலை முடிஞ்சு நைட்டு லேட்டாக தான் வந்தார், ஒரு 1 மணிக்கு தான் வந்தார். நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, நான் இங்கே தான் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்லுவாருங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. இப்போ இவர் கூட வேலை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்து லேட்டா வந்து அந்த நபரை பிடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆமா சார் நான் வீட்டுக்கு போகவே ஒரு 11-12 மணி ஆச்சு, அப்போ வந்து ஜே வீட்டில் தான் இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றதுல ஏதோ உண்மைத்தன்மை இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க வந்து இப்படி வெர்பலா சொல்றதுனால ஏத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஜேங்கிற கணவர் நைட்டு நான் 11-12 மணிக்கு வந்தப்போ அவர் வீட்டில் தான் இருந்தாரு, நான் பார்த்தேன்னு எனக்கு கைப்பட எழுதி கொடுங்கிற மாதிரி அந்த ஐ விட்னஸ், அதாவது அந்த முன்னாள் கணவர் கூட தங்கி இருக்க அந்த நபரை சொல்றாங்க. அவரும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து எழுதி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸால உண்மையிலேயே இவங்க கணவர் கொலை பண்ணிருப்பாருன்னு வச்சுப்போம், இவர் சீக்கிரமா வந்து கொலை பண்ணிட்டு அவங்க ரூம்மேட் வர்றதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போயிருக்காருன்னு வச்சுப்போம். என்ன மோட்டிவ், அவர் எதுக்காக அவங்க மனைவியை பிரிஞ்சாருன்னு சொன்னா ஏதாவது மோட்டிவ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் டீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதே அவங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடந்து டிவோர்ஸ் ஆகி அப்போ தான் ஜாஸ்மினை வந்து கை குழந்தையாக வச்சுருந்தாங்க. ஜாஸ்மினுக்கு அப்போவே உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எனக்கு டீனாவை பிடிச்சதுனால திருமணம் பண்ணிக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பையன் பிறந்தா, எங்கள் லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு எங்களோட 2 வயசு பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டான் சார். ஸோ எப்போ என்னோட பையன் இறந்தானோ அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வந்து சண்டை வந்து அந்த சோகத்திலே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சார். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது. ஈவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட நாங்க நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப போலீஸ் அடுத்த क्वेश्चन கேக்குறாங்க, சரி உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸ்ங்கிற ஒரு நபர் கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. சார் நல்லாவே தெரியும் சார், அந்த ஜேம்ஸும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பல நாள் நான் அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போவேன், அங்கே நைட்டு ஃபுல்லாக நாங்கள் குக் பண்ணி சாப்பிடுவோம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் சார் இருப்போம். எனக்கும் டீனாக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கும் ஜேம்ஸுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் நாங்கள் 3 பேரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தோம், எங்களுக்குள்ள எந்த வன்மமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த 2 விக்டிமோட உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதில் ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பேத்துல ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரோட உடம்புல எப்படி மரணம் நிகழ்ந்திருக்குன்னா, கத்தியால குத்திருக்காங்க, தலையில அடின்னு அடிச்சதுல இது 2மே சேர்ந்ததுனால தான் அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பட் டீனாவோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு அப்புறம் தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் அவங்க உடம்புல பலவிதமான காயம் இருக்கு. கத்தியாலையும் குத்திருக்காங்க, தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சிருக்காங்க, கழுத்தவும் நெரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க, ஒரு பலவிதமான ஆயுதங்களை வச்சு டீனாவை அடிச்சிருக்காங்க. அந்த நான்ஸ்டிக் தவா அதை வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தியால குத்திருக்காங்க, இன்னொரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்களோட நெத்தியில EVEன்னு ஒரு லெட்டர் வந்து பதிஞ்சிருந்து, இன்மேலே இந்த லெட்டர் எங்க இருந்து வந்ததுன்னு அந்த அட்டாப்சி பண்ணிட்டு இருக்க பேத்தாலஜிஸ்ட் தெரியல. பட் இந்த டிடெக்டிவ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான டிடெக்டிவ். சார் எனக்கு தெரியும் சார் இந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னு. ஏன்னா அவர் கிரைம் சீன்ல எல்லா தடயங்களையும் கண்டுபிடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய டார்ச் லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பிராண்ட் எவரெடி ஸ்பெல்லிங் தெரியல, EVER அந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும்ல. அப்போ அந்த டார்ச் லைட் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலைகாரன் கத்தியால வச்சும் குத்தி, நான்ஸ்டிக் தவாவை வச்சும் அடிச்சு, கழுத்தை நெரிச்சு, இந்த பேட்டரி இருக்குல்ல அதை வச்சு இப்படி நெத்தியில்
அடிச்சிருக்கான். அப்போ அந்த பேட்டரியில் இருக்க லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் மட்டும் அந்த பிராண்டோட லெட்டர் மட்டும் அவங்க நெத்தியில பதிஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தத்தில் பலவிதமான ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்கான். கம்ப்ளீட்டா இது ஒரு ஓவர் கில்லிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கொலை செய்யப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பிரைமரி டார்கெட் யார், அந்த கொலைகாரன் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி கொல்ல வந்திருக்கான், அவங்களோட டார்கெட் யார், அவங்களை கொல்ல வரும்போது சுற்றி இருக்க 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களையும் கொலை பண்ணிட்டு இவங்களை கொலை பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பிரைமரி டார்கெட் யாருங்கிறத வந்து பேத்தாலஜிஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்க உடம்புல ஏற்பட்ட காயத்தோட நேச்சரை வச்சு பார்ப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேம்ஸ், இந்த பக்கம் டீனாவோட உடம்புல ஏற்பட்ட காயத்தை வச்சு பார்க்கும்போது டீனாவோட உடம்புல அளவுக்கு அதிகமான காயங்கள் இருக்கிறதுனால ஸோ வந்த கொலைகாரனோட டார்கெட் வந்து ஜேம்ஸ் கிடையாது, டீனாவை கொலை பண்ணணும்னு வந்திருக்கான். ஜேம்ஸ் வந்து அப்போ டீனாவை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்படிங்கிற இந்த மாதிரி பலவிதமான வித்தியாசமான விஷயங்களை கூட ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. இது நம்மளுக்கு பார்க்கும்போது இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதனால பல விஷயங்கள் இருக்கும். இப்போ சஸ்பெக்ட் வந்து இவங்களால ட்ரில் டவுன் பண்ண முடியும். இப்போ ஜேம்ஸுக்குன்னு ஒரு எதிரி இருப்பாங்க, டீனாக்குன்னு ஒரு எதிரி இருப்பாங்க. பட் கொலை பண்ண வந்தது யாரு, டீனாவை. அப்ப ஜேம்ஸோட எதிரிகள் பிரச்சனை இல்லை, டீனாவோட எதிரி யாருன்னு தான் ஃபில்டர் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்டும் கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒவ்வொரு தடயங்களையும் ஒரு சஸ்பெக்டை வந்து நேரோ டவுன் பண்றதுக்கும் அந்த சஸ்பெக்டை குற்றவாளிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கும் பல விதங்கள்ல உதவியா இருக்கும். பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எந்தவித சஸ்பெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்ப போலீஸ் கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இந்த கிரைம் சீன்ல விடப்பட்ட உயிரோட விடப்பட்ட ஒரே ஐ விட்னஸ் ஜாஸ்மின் அப்படிங்கிற அந்த 26 வயசு பொண்ணு தான். இப்போ அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரும்போது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெண் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. நிறைய எக்ஸ்பர்ட் கிட்ட, மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி செரிபரல் பால்சினால ஒரு பெண் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எப்படி அவங்க கிட்ட நாங்க தகவல் வாங்குறதுன்னு கேட்கும்போது நிறைய டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அதாவது அவங்க கிட்ட கையை வச்சு கம்யூனிகேட் பண்ணுங்க, கண்ணை வச்சு கம்யூனிகேட் பண்ணுங்க, உடல் மொழியால கம்யூனிகேட் பண்ணுங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாரு, இந்த மாதிரி டாக்டர் சொல்ற எல்லா இன்புட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலா இவங்க இருக்கிற அந்த நர்சிங் ஹோமுக்கு வர்றாரு. ஸோ இந்த டைம் எப்படியாவது இந்த ஜாஸ்மின் கிட்ட தகவலை வாங்கிடணும். பிகாஸ் ஜாஸ்மினுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் அந்த கொலைகாரன் யாருன்னு. இப்போ அந்த டிடெக்டிவ் பொறுமையா உட்காந்து ஜாஸ்மின் கிட்ட பேசுறாரு. இங்க பாருமா, உங்க அம்மாவை இவ்வளவு தூரம் கொடுமையா கொலை பண்ணிருக்காங்க, உங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டையும் கொடுமையா கொலை பண்ணிருக்காங்க, இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, நீ கண்டிப்பா பார்த்துருக்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த நபரை பத்தியான உனக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் எங்களுக்கு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸோட அனுமானம் என்னன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பெண்ணை எமோஷனல் ஆக்கி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கலான்னு ட்ரை பண்ணா போலீஸ் ஆஃபீஸர் 1 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் கூட அந்த 26 வயசு பொண்ணு ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உண்மையிலேயே அவங்க அம்மா இறந்து போனதும் தெரியல, அவங்க அம்மாவோட காதலர் இறந்து போனதும் தெரியல, தான் இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல, போலீஸ் ஆஃபீஸர் தாங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஏன் தான் முன்னாடி உட்காந்து பேசுறது போலீஸ் ஆஃபீஸரா அப்படிங்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் இனிமேல் இந்த ஜாஸ்மின் கிட்ட இருந்து எந்த தகவலையும் வாங்க முடியாது. உண்மையிலேயே அவங்களால எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பொசிஷன்ல இல்லைங்கிறதுனால இந்த வழக்குல இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா பார்க்கப்படுது. இப்ப உண்மையிலேயே போலீஸ் அடுத்து யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு தெரியல. சரி, திரும்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் விசாரிப்போனா திரும்ப ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டுறாங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தாலோ, ஃபாரன்சிக் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தாலோ, இல்லை நாளைக்கு நான் போலீஸ் ஆக போகிறேன், டிடெக்டிவ் ஆக போகிறேன்னு பார்த்தா நான் அடுத்து சொல்ல போகிற சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஐ விட்னஸையோ இல்லை இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிக்கும் போது அவங்க பலவிதமான விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நிஜமாவே அவங்க பார்த்த விஷயங்கள் எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது முக்கியத்துவம் இல்லாதது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ டிடெக்டிவோட வேலை என்ன அப்படின்னா அவங்க கிட்ட, அந்த ஐ விட்னஸ் கிட்ட கரெக்டான கொஸ்டினை கேட்கணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்காம ஆன்சரை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்காது. இப்போ அப்படி திரும்ப ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார், இந்த கொலை நடந்தப்போ நைட்டு 11 மணிக்கு இந்த வீட்டு வாசலில் ஒரு கார் நின்றுச்சு, அந்த காரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, வெறும் காரு. இப்போ அடுத்து போலீஸ் கேட்குறாங்க, அந்த காருக்குள்ள யாராவது இருந்தாங்களா அப்படின்னு. இப்போ அந்த பெண்மணி யோசிச்சு சொல்றாங்க, ஆமா சார், ஒரு நபர் இருந்தாரு, காருக்குள்ள உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவுதான் அந்த பெண்மணி சொல்றாங்க. இப்போ அடுத்து போலீஸ் கேட்குறாங்க, அந்த காரோட கலர் என்னன்னு தெரியுமா கேட்குறாங்க.
ஆமாம் சார், அது ஒயிட் கலரு, நைட்டு பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சுங்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், அந்த காரோட மாடல் என்னன்னு தெரியுமா கேட்குறாங்க. தெரியும் சார், அது ஒரு எஸ்யூவி காருங்கிறாங்க. ஜஸ்ட் பாருங்க, அந்த ஐ விட்னஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ தகவலை சொல்லணுங்கிறது தெரியாது. அப்போ ஒரு திறமையான போலீஸ் டிடெக்டிவ் என்ன பண்ணணும், அப்படி அடுத்தடுத்து அவங்களுக்கு தேவையான கொஸ்டினை கேட்டு அந்த ஐ விட்னஸோட மனசுல இருக்க பல விஷயங்களை தோண்டி எடுக்கணும். இதுதான் ஒரு திறமையான அதிகாரிக்குரிய சரியான உதாரணம். இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டான கொஸ்டினை கேட்டிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ நைட்டு 11 மணிக்கு இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு எஸ்யூவி கார் வந்திருக்கு, ஒயிட் கலரு. அந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வச்சு கொலைகாரனை பிடிக்க முடியுமா? முடியாது. பட் இதுல இருந்து என்ன க்ளூ கிடைச்சிருக்கு, அந்த கொலைகாரன் ஒயிட் கலர்ல ஒரு எஸ்யூவி கார் வச்சிருக்கானே. இப்போ நாளைக்கு ஒருத்தனை சஸ்பெக்டா உள்ள கொண்டு வரும்போது இந்த கார் அவன் வச்சிருந்தானா ஈஸியா லிங்க் பண்ண முடியல. அதுதான் விஷயம். ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை தான் பார்க்கப்படுது. அந்த கொலைகாரன் என்ன கார் வச்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இப்போ அடுத்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, கிரைம் சீன்ல அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கல, அது அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே மேட்ச் ஆகல. பட் அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அவங்க கிட்ட இருக்கிற நோன் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்பவும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இதுக்கு முன்னாடி மேபி அவன் வந்து சட்டத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் அதே டயத்தில் அந்த கத்தி இருக்கிற கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியிலையும் சில இடத்துல ரத்தத்திலையும் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏவும் இந்த பீர் கேன்ல இருக்கிற டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. ஸோ கிளியரா புரியுது, அந்த கொலைகாரன் உட்காந்து ஒரு பீரை குடிச்சு தூக்கி போட்டிருக்கான், அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ணியிருக்கான். ஸோ கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்குது, கொலைகாரனோட டிஎன்ஏவும் கிடைக்குது. பட் இப்போ சஸ்பெக்ட்னு போலீஸ் கிட்ட யாரும் இல்லை. இந்த கேஸில் இருக்க ஒரே சஸ்பெக்ட் யாரு, கொலை செய்யப்பட்ட டீனாவோட முன்னாள் கணவர் தான். இப்போ அவரை திரும்ப விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறாங்க, அவர்கிட்ட டிஎன்ஏ வாங்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அப்போ அவங்க கணவர் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை அவங்க கணவர் வேற யாரையாவது வச்சு கொலை பண்ணியிருந்தா ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல. அப்போ போலீஸ் வந்து ஏற்கனவே அவங்க கணவர் என்ன சொன்னார், நான் வேலை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன், என் கூட ரூமில் தங்கி இருக்க ஒரு நபர் நெடுநேரம் கழிச்சு வந்தாருன்னு சொன்னார்ல, அந்த நபர்கிட்ட ஏற்கனவே போலீஸ் பேசினாங்களே, அவரை ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுங்க, நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா, ஆமாம் நான் 11:30 மணிக்கு வந்தேன், இந்த கணவர் ஏற்கனவே வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுங்கிற மாதிரி அந்த ஐ விட்னஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அந்த நபரோட பேரு தர்ஸ்டன். அந்த தர்ஸ்டன் யாருன்னா, அவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்குறாரு. இந்த டீனாவோட முன்னாள் கணவர் கூட தான் வேலை பார்க்குறாரு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த கணவர் என்ன சொன்னாரோ இதை கரெக்டாக சொல்கிறாரு. சார் நான் வந்து ஒரு 11:30 மணிக்கு வந்தேன் சார், வேலை முடிஞ்சு பாருக்கு போயிட்டு நான் 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், அப்போ அவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்தார் சார் அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எழுதி கொடுங்கிறாங்க. அவரும் எந்த தயக்கமும் இல்லாமல் எழுதி கொடுக்குறாரு. அப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் ஒரு கேள்வி கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தர்ஸ்டன், நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் ஓகே, நாங்கள் இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜென்ரலாக இது ரொம்ப வியர்டான விஷயம். ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏ சாம்பிள் கேட்கலாம், அவங்க கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க விருப்பம். ஆனால் ஒரு ஐ விட்னஸ் ஒருத்தர் சஸ்பெக்ட்னு உள்ளே கொண்டு வரீங்க, அவர் வீட்டில் தான் இருந்தாராங்கிறத செக் பண்ணுறதுக்கு அவரோட ரூம்மேட்டை வர சொல்கிறீங்க, அவர்கிட்ட நார்மலாக யாருமே டிஎன்ஏ கேட்க மாட்டாங்க. பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் யதார்த்தமாக கேட்டிருக்காரு. அப்போ அந்த நபரோட முகத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தெரியுது. அப்படியே பதட்டம் வருது, வேர்த்து ஊட்ட ஆரம்பிக்குது, அப்படியே முகத்தெல்லாம் தொடச்சிக்கிறாரு. உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு சஸ்பெக்ட் இருக்காரு, சஸ்பெக்டுக்கு ஐ விட்னஸை வந்து கேட்குறோம், அவருக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் வருது, டிஎன்ஏ சாம்பிள் கொடுத்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச இந்த போலீஸ் ஆஃபீஸர் திரும்ப கேட்குறாரு, நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு நார்மலான ப்ராசஸ் தாங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் என்னோட லாயரை கேட்காம நான் டிஎன்ஏ சாம்பிள் தரமாட்டேங்கிறாரு. உண்மையிலே இதுதான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புது இந்த கணவர் கூட தங்கி இருந்த அந்த நபர் மேல. நீ உனக்கு டிஎன்ஏ சாம்பிள் கொடுத்துட்டு போறதுல என்னப்பா பிரச்சனை, ஓ மேல தப்பு இல்லைனா? அப்ப அடுத்து கேட்குறாங்க, நீங்க எப்பயாவது இந்த டீனாவோட வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சார் நான் அவங்க வீட்டுக்கு போனதில்லை, ஆனால் அந்த காதலர் ஜேம்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் சார், ஏன்னா அவரும் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சில சமயம் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இந்த கணவர் கூட முன்னாள் கணவர் கூட தங்கியிருக்காரு தர்ஸ்டன்கிற நபர், அவர் டீனாவோட கொலை செய்யப்பட்ட அந்த காதலர் கூடயும் நல்ல பரிச்சயமான ஒரு உறவுல இருந்திருக்காரு. ஆனால் நான் டீனாவோட வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் போனதே இல்லைங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், இவரோட டிஎன்ஏ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இவர் தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவர் டிஎன்ஏ கேட்டால் தரமாட்டேங்கிறார். அப்படி வேர்த்து ஊத்துது. அப்போ அந்த டிடெக்டிவ் கொஞ்சம் தண்ணி குடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. உடனே இந்த டிடெக்டிவ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு.
இந்த டிடெக்டிவ் வெயிட் பண்ணுறாரு. அவர் தண்ணி குடிச்சிட்டு அந்த கேனை வச்சுட்டு போவார். அதுலேருந்து டிஎன்ஏவை நம்ம எடுத்துடலான்ட்டு. பட் அந்த தர்ஸ்டன்கிற நபர் என்ன பண்ணுறாரு, ஃபுல் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு இப்படி மூடிட்டு அந்த பாட்டிலை வந்து அவர் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. உண்மையிலேயே இந்த போலீஸ் மிரண்டு போயிட்டாரு. இவருக்கு டிஎன்ஏ பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, இந்த நபர் மேலே ஒரு தவறு இருக்குது, இவரோட டிஎன்ஏ போலீஸுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காருங்கிறதுனால இந்த தர்ஸ்டன் மேலே ஒரு தவறு இருக்குங்கிறத போலீஸால் யூகிக்க முடியுது. அப்போ அந்த தர்ஸ்டன் கிட்ட கேட்குறாரு, சரி ஓகே ரொம்ப ஒரு மாதிரி சல்ட்டியாக இருக்குல்ல, வாங்க வெளியில் ஸ்மோக் பண்ணிட்டு பேசலாங்கிற மாதிரி வெளியில் போகிறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இவன் ஸ்மோக் பண்ணுவான், அந்த கடைசி பஃப் இழுத்துட்டு அந்த சின்ன சிகரெட் பட்டை கீழே போடுவான், அதை எடுத்து டிஎன்ஏ பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அந்த தர்ஸ்டன் என்ன பண்ணுறான், ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஃபைனல் சிகரெட் பீஸ் இருக்குல்ல அதை இப்படி தரையில் புஷ் பண்ணி அந்த நெருப்பை அணைச்சிட்டு அந்த சின்ன பட் இருக்குல்ல அதை அவரோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை பார்த்தோன்னே போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த தர்ஸ்டனுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பிகாஸ் இவன் எல்லா டிஎன்ஏயும் கிடைக்கக்கூடாதுன்னு இவன் போலீஸ் கிட்ட மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸுக்கு டைரெக்டாக அவங்ககிட்ட போய் கோர்ட்டில் போய் டிஎன்ஏ வாங்குறதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு அத்தாரிட்டி கிடையாது. அப்போ போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த தர்ஸ்டன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ராபரி கேஸில் மாட்டியிருக்கான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நார்மல் விசாரணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்க டேட்டா பேஸில் இன்னும் இன்சர்ட் பண்ணலை. அதனால தான் அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, அந்த பீர் கேன்லேருந்து ஒரு கொலைகாரனோட பிரிண்ட்டை எடுத்திருக்காங்கல்ல, அதையும் இந்த தர்ஸ்டனோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாங்கல்ல, ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இவன் தான் பீரை குடிச்சிட்டு அந்த கேனை போட்டிருக்கான். ஆனால் இவன் என்ன சொன்னா, சார் நான் அந்த வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறான். ப்ளஸ் போலீஸ் டிஎன்ஏ கேட்டால் இவங்க கிட்ட பதட்டம் வருது. அப்போ போலீஸுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, இந்த தர்ஸ்டன்கிற நபர் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆனதுனால கோர்ட்டுக்கு போயிட்டு அஃபீஷியலாக அவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க முடியும்னு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த தடயங்களை வச்சு அந்த தர்ஸ்டனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. ஃபைனலாக இந்த தர்ஸ்டன்கிற நபரோட டிஎன்ஏவை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா கிரைம் சீனில் பீர் கேனில் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் அந்த கத்தியில் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் கிரைம் சீனில் ரத்தத்திலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏவும் இந்த தர்ஸ்டன்கிற நபரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகிறதுனால சந்தேகமே கிடையாது, இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணது இந்த டீனாவோட முன்னாள் கணவரோட தங்கியிருந்த தர்ஸ்டன் அப்படிங்கிற நபருங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸால யூகிக்கவே முடியல, முன்னாள் கணவர் கூட தங்கியிருக்க இவன் எதுக்காகப்பா இந்த ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணணும், எதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், அப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணனால இவனுக்கு என்ன லாபங்கிற மாதிரி இவனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, கொலை செய்யப்பட்ட டீனாக்கும் இந்த தர்ஸ்டன்கிற நபருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பு ஒரு ஸ்டேஜில் கட் ஆயிருக்கு. ரெண்டு பேரும் அஃபையரில் இருந்திருக்காங்க. மேபி இந்த பெண்மணி டீனா வந்து ஜேம்ஸை காதலிச்சதுக்கு அப்புறம் இவனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம். ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரிய வருது. அப்போ தர்ஸ்டன் வந்து இந்த கொலை இவன் தான் பண்ணியிருக்கான். பட் அதுக்குரிய மோட்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது கொலை நடந்தப்போ இவன் எங்கே இருந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அவன் நைட்டு 11:30-12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த டீனாவோட கணவர் அப்போ வீட்டில் எங்கே தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவனுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் இவன் எங்கே இருந்தான் அப்படிங்கிற டைம் லைனை ஒர்க் அவுட் பண்ணால் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வரும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, சார் இவன் ரெகுலராக ஒரு பாருக்கு போவான் சார், நீங்கள் அந்த பாரில் போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாருக்கு போகிறாங்க. அந்த பார் ஓனர் கிட்ட கேட்குறாங்க, சம்பந்தப்பட்ட இரவு மே மாதம் 1ஆம் தேதி நைட்டு இவன் இங்கே வந்தானா கேட்குறாங்க. ஆமாம் சார் அவன் இருந்தான், எனக்கு அந்த டேட்டு கூட ஞாபகம் இருக்குது, நான் மறக்கவே மாட்டேன், அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் சாருங்கிற மாதிரி அந்த பார் ஓனர் சொல்கிறாரு. சரி என்ன நடந்ததுன்னு கேட்டால், சார் அன்றைக்கி அவன் பாருக்கு வரும்போதே ஃபுல் போதையில் வந்தான், ப்ளஸ் போதை மருந்து வேற எடுத்துகிட்டு வந்தான். இங்கே பாருக்கு வந்திருக்க எல்லா பெண்கள்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஏன் கூட வா, ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி போகிற வர எல்லா பொண்ணையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான் சார். அப்போ நாங்கள் எங்கள் பவுன்சரை வச்சு அடித்து அவனை பாரை விட்டு வெளியில் துரத்திட்டோம் சார். அப்படி போனவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து நைட்டு 9:30 மணி. அப்போ அவன் ஃபுல் போதையில் இருந்திருக்கான், போதை மருந்து சாப்பிட்ருக்கான். அவனுக்கு வந்து அப்போது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தேவைப்படுது. அப்போ தான் போய் பாரில் போய் எல்லாத்தையும் கையை பிடிச்சி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்.
அப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. இவங்கிட்ட போய் கேட்டா நான் அந்த கொலையை பண்ணவே இல்லைங்கிறான். இவன் திமிரு பிடிச்சவனா இருக்கான். கடைசி வரைக்கும் இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அப்போ போலீஸோட அனுமானம் என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவனை பாரை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இவனுக்கு இம்மிடியேட்டா ஒரு பெண்ணோட இருக்கணும். அப்போ டக்குன்னு இவனோட பழைய ரொமான்டிக் திங்ஸ்லாம் ஞாபகம் வருது. சரி, டீனாட்ட போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டீனாவோட வீட்டு வாசலில் போய் நின்றுருக்கான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க, இந்த காரை மட்டும் பார்த்துருக்காங்க. ஸோ இவன் வந்து அந்த ஒயிட் கலர் எஸ்யூவியில் தான் எனக்கு பாருக்கும் வந்திருக்கான். அதையும் அந்த பார் ஓனர் சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டு வாசலில் நின்றுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டு பெல் அடிச்சிருக்கான். டீனா கதவை திறந்துருக்காங்க. டீனாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. நமக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேங்கிறாங்க. அப்போ வந்து உள்ளே இருந்து அந்த காதலர் ஜேம்ஸ் வர்றான். ஜேம்ஸுக்கு இவனை நல்லா தெரியும். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ புதுசாக வந்திருக்கான், வாப்பா நம்ம உட்காந்து ஏதாவது பீர் அடிப்போன்னு அந்த ஜேம்ஸ் தான் உள்ளே கூப்பிட்டுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. 3 பேரும் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பீர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி அந்த காதலர் வந்து 2 பீர் குடிச்சிருக்காரு, இவன் ஒரு பீர் குடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் டீனா ஒரு பீர் குடிச்சிருக்காங்க. 4 பீர் கேனை தான் அந்த டஸ்ட்பின்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காதலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிச்சு போகும்போது இடைப்பட்ட இந்த கேப்பை இந்த தர்ஸ்டன் யூஸ் பண்ணி டீனா கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ டீனா வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் எங்கே நடந்ததுன்னா கீழே லிவிங் ரூமில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி பெட்ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், திரும்ப அவங்க பின்னாடியே போய் பெட்ரூம் கதவை எட்டி உடைச்சி டீனா கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருந்து அவங்க காதலர் வந்திருக்கான். ஸோ அந்த காதலர் வந்து அவர் ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்காரு. அந்த பெல்ட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பாரு. அந்த கத்தியை தான் இவன் எடுத்து இவங்க 2 பேத்தையும் சராமரியா குத்தி அடிச்சிருக்கான். பட் அந்த கிரைம் சீனுக்கு உள்ள பெட்ரூமுக்குள்ள கிச்சன்ல இருக்கிற தவாலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மற்ற பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கிறத எடுத்து அடின்னு அடிச்சிருக்கான். பட் எப்போ கிச்சன்ல இருக்கிற அந்த தவா இங்க மேல வந்துச்சு, அதை எதுக்காக இவன் அடிக்க பயன்படுத்தினான் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த பெட்ரூம்ல வச்சு தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க காதலரை கொலை பண்ணிட்டு டீனா கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றான். டீனா முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கும் போது கத்தியால குத்துறான், அடிச்சு கொலை பண்றான், கழுத்தை நெரிக்கிறான், அந்த பேட்டரி வச்சு அடிக்கிறான். ஃபைனலா அவங்கள கொலை பண்ணிடுறான். பட் இது எதுவுமே தெரியாம பக்கத்துல அந்த 26 வயசு பொண்ணு, உடல்நிலை சரியில்லாத பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது உண்மையிலே இதை பார்த்துச்சா இல்லைன்னு தெரியல. பட் இந்த கொலைகாரன் போறான், அந்த பொண்ணை பார்க்கறான், பெட்ஷீட் அந்த பொண்ணு மேல போத்தி விட்டு வந்துடுறான். ஸோ இவனுக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை பத்தியும் தெரியும், இந்த பொண்ணு பார்க்கல, பார்த்தாலும் போலீஸ் கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இந்த இன்னொரு கொலை எதுக்குப்பா வேஸ்டா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணிருக்கான், வீட்டோட பேக் டோர் வழியா போயிருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். பட் இவனை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் உள்ள என்ன நடந்ததுங்கிறத சொல்லவே மறுத்துட்டான். ஸோ இந்த பெட்ரூமுக்குள்ள என்ன நடந்தது, கிச்சனில் இருக்க டவா அங்கே எப்படி வந்தது, எதுக்காக இந்த கொலை நடந்தது, எப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது 3 பேத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. அதில் 2 பேர் உயிரோட இல்லை. இந்த தோஸ்டன்கிற நபர் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். பட் மோட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் இவன் தான் அந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறதுக்கு டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கிறதுனால அமெரிக்க நீதிமன்றத்தில் இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ண குற்றத்துக்காக தோஸ்டன்கிற இந்த நபருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஒரு ஆயுள் தண்டனைக்கு வந்து 30 இயர்ஸ், இன்னொரு ஆயுள் தண்டனைக்கு வந்து 30 இயர்ஸ். இது எப்படின்னா கன்சிக்யூட்டிவா அனுபவிக்க கூடாது, அடுத்தடுத்து அனுபவிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொலைக்கு ஒரு 30 இயர்ஸ் அனுபவிக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கொலைக்கு ஒரு 30 இயர்ஸ் அனுபவிக்கணும். ஒட்டு மொத்தத்தில் இவன் இன்னொரு 60 வருடங்கள் கண்டிப்பா ஜெயில இருக்கணும். இவன் இனிமேல் வெளி உலகத்தை உயிரோட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா கூட இந்த வழக்கில் இன்னுமே அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. இவன் எதுக்காக அந்த வீட்டுக்கு போனான், அந்த பெட்ரூம்ல என்ன நடந்தது, கிச்சன் தவா எப்படி வந்தது, உண்மையிலேயே போலீஸோட அனுமானம் கரெக்டா? ஈவன் இன்னொரு தியரி கூட சொல்றாங்க, இவனுக்கும் அந்த டீனாக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். ஸோ இவன் டீனா கூட போய் பெட்ரூம்ல இருக்கும்போது அவங்க காதலர் வந்து பார்த்துருக்கலாம். அப்போ ஒரு சண்டை நடந்து இந்த கொலை நடந்திருக்கலாம். 1000 தியரி சொல்றாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தத்தில் அந்த பெட்ரூமுக்குள்ள நடந்த உண்மை கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோ இந்த தர்ஸ்டன்கிற நபர் தான் கொலைகாரனா இருந்தா கூட இப்போ அந்த 26 வயசு பொண்ணை வந்து கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்டோட நர்சிங் ஹோம்ல தான் அந்த பெண் இருந்துட்டு வர்றாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா, தான் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எதையுமே புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. பட் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் அவங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா கூட ஒரு நர்ஸோட மேற்பார்வையில் தான் அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இருக்கும். பட் ஸ்டில் உண்மையிலேயே அந்த 26 வயசு பொண்ணோட நிலைமையை நினைச்சு பார்த்தா தான் கஷ்டமா இருக்கு. என்னதான் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டா கூட 1000 நர்சஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா கூட உண்மையிலேயே
அவங்க அம்மா இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி வருமா? அவங்க எவ்வளவு அன்பாக கேராக பார்த்துப்பாங்க. என்னதான் அந்த பெண் வெளியில் அவங்களோட உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருந்தால் கூட, ஈவன் அழுக கூட முடியாமல் இருந்தால் கூட, அவங்களோட ஆள் மனசில் கண்டிப்பாக தன்னோட அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்திருக்கும். அதை கடைசி வரைக்கும் அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் இதில் ரொம்பவே மோஸ்ட் அஃபெக்டட்னா உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண் தான். உண்மையிலேயே போலீஸ் இந்த கேஸில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா தடயங்களும் கலெக்ட் பண்ணுது. இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக, அதாவது இதுதான் இந்த பாயிண்ட் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த இடத்த சொல்லலாம்னா, இந்த கணவர் மேலே சந்தேகம் இருக்குது. அவர் நைட்டு இந்த வீட்டில் இருந்தாரா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கூட தங்கியிருந்த அந்த நபரை வர சொன்னாங்க பார்த்தீங்களா? இது நார்மலான ப்ராசஸ் தான். அந்த மாதிரி ஒரு ஐ விட்னஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து டிஎன்ஏ கேட்க மாட்டாங்க. பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேஷுவலாக கேட்டார் பாருங்க ஒரு கொஸ்டின். இப்போ அவர் அந்த கொஸ்டினை கேட்கவே இல்லைன்னு வச்சுப்போம். இவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆமாம், அவர் 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான். பட் என்னதான் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ் கிட்ட இருந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வந்து அந்த டேட்டா பேஸில் ஏற்றும் போது கண்டிப்பாக அப்போ மேட்ச் ஆகி கண்டுபிடிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கொஸ்டினை இவர் கேட்டதுனால தான் அவங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரிஞ்சு டிஎன்ஏ தரமாட்டேன்னு சொல்றான். அப்பதான் அவன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் நிறைய கிரைம் கேஸில் சொல்ற விஷயம். மேபி ஃபாரன்சிக் ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை மேபி நம்மள மாதிரி கிரைம் ஆடியன்ஸுக்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை விசாரிக்கும் போது அவங்க கிட்ட சரியான கொஸ்டினை சரியான டயத்தில் நேர்த்தியாக கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த நெய்பர் விசாரிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த நெய்பர் என்ன சொன்னாங்க? ஒரு நபர் இருந்தார். அவர் எப்படி வந்தார்? அடுத்த கொஸ்டின், காரில் வந்தார். காருக்குள்ளே இருந்தாரா வெளியில் இருந்தாரா? உள்ளே இருந்தார். அந்த காரோட மாடல் என்ன? எஸ்யூவி. காரோட கலர் என்ன? ஒயிட்டு. ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்க தான் வரும். இதுக்குரிய காரணம் வந்து இந்த ஐ விட்னஸோ பொதுமக்களோ எதையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும். இது வந்து ஒரு மனசில் ஒரு பகுதியில் இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு திறமையான டிடெக்டிவோ போலீஸ் ஆஃபீஸரோ அதை அவங்க கிட்டேருந்து கேட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கணும். அதுக்குரிய சரியான கேள்வியை கேட்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபாரன்சிக் ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அந்த ஐ விட்னஸ் கிட்ட டிஎன்ஏ தரங்களான்னு கேட்டார் பாருங்க. சும்மா சூப்பரான கொஸ்டின் தான் அது. பட் ஸ்டில் இந்த வழக்கு தீர்ந்தா கூட அந்த பெட்ரூமுக்குள்ள என்ன நிகழ்ந்தது, எந்த மாதிரி இந்த ஒரு கிரைம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். பட் என்னாலையும் கெஸ் பண்ண முடியல. மேபி 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, போலீஸோட அனுமானம் பண்ண மாதிரி இந்த நபர் வந்து அவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தர்ஸ்டனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பில் இருக்கும்போது அவங்க காதலர் வந்ததுனால ஒரு இஷ்யூ நடந்திருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதை நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.